கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். கடலூரைச் சேர்ந்த 63 வயதான ஜெயந்தி என்பவருக்கு இதயத்தில் பிரச்சனை இருந்து வந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் நாளுக்கு நாள் அவருடைய இதய பிரச்சனை தீவிரமாகியுள்ளது. இந்நிலையில் 2 மாதங்களுக்கு முன் சென்னை கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு வந்த ஜெயந்தியின் இதயத்தில் மகா தமனியில் வீக்கமும் இதய வால்வில் தளர்வும் ஏற்பட்டிருப்பதையும் இதயத்தில் இரத்த கசிவு ஏற்படும் அபாயத்தையும் மருத்துவர்கள் கண்டறிந்தனர். பின்னர் 3 அறுவை சிகிச்சைகளையும் ஒரே நேரத்தில் மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்தனர். செத்துட்டேன்னு நினச்சிட்டேன் ஐயா. நான் அந்த மாதிரி ஐசியூவில் இருக்க பார்த்து அப்படி இருந்தேன். ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஐயா. ஒரு தாயை போல் என்னை பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே. எல்லா டாக்டரும் 4 பேரோ 5 பேரோ செஞ்சுருக்காங்க. எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஐயா. என்னை காப்பாற்றி எனக்கு என் புருஷங்க என்ன கொடுத்துட்டாங்க. என்னோட பையனுக்கு காது கேட்காது, வாய் பேசாது. அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணலாம், எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறமே டாக்டர் கிட்ட நான் சொன்னேன், சார் இதுக்கு ஏதோ வழி இல்லையா எப்படி? அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குதா அப்படின்னா, இல்ல இது எல்லாம் இருந்தா சிஎம் ஸ்கீமோட ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கடைசி எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட சென்னைக்கு சைன் பண்ணோம். எல்லாம் பண்ணிட்டு கடைசியை கொடுத்து என்னோட பையனுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணி விட்டோம். தமிழ்நாட்டுல என்னோட பையனுக்கு நான் இங்க அதுக்கு நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா என்னோட ஊர்ல அப்ப இந்த பையன் எனக்கு இருந்தான்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டுல இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம ஊர் மெரினா பீச் மாதிரி ஒரு பீச் வருமா? கிடையாது. நம்ம ஊர் பெசன்ட் பீச் மாதிரி ஒரு பீச் வருமா? நம்ம ஊர் ரோடு மாதிரி ஒரு ரோடு இருக்குமா? பெங்களூர் போடா 50 அடி 60 அடிக்கு மேல ரோடு கிடையாதுடா. நம்ம ஊர் சிட்டிக்குள்ளேயே 100 அடிக்கு ரோடு போட்டிருக்காங்கடா. மேலேயே மெட்ரோ போகுதுடா. மெட்ரோலயே இங்க 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு மெட்ரோ விட்டுருக்காங்கடா. நம்ம ஊர்ல என்னடா இல்ல? எல்லாமே நம்ம ஊர்ல சரியா இருக்கு. சும்மா நம்ம ஊரை பத்தி ஏதாவது தப்பா பேசின்னு வச்சுக்க செத்துருவேன்.